ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஈவினிங் எப்பவும் போல் காஃபி அண்ட் டீக்காக தான் வந்து கிச்சனுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் போட போகிறேன். ஃபஸ்ட் டைம் இல்லை, டீ ஃபஸ்ட் டைம் போட போகிறேன். காஃபி அண்ட் டீ போட்டிருக்கேன். அதனால் வந்து சின்ன பாத்திரத்துலேயும் பெரிய பாத்திரத்துலேயும் பால் வச்சாச்சு. பால் வந்து பெரிய பாத்திரத்தில் அப்படியே வச்சுட்டு பெரிய பாத்திரத்துலேருந்து ஒரு 2 கிளாஸ் பால் மட்டும் பார்த்திங்கன்னா சின்ன பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா டீ தூள் போட்டாச்சு. டீ தூள் பார்த்திங்கன்னா அளவே இல்லாமல் தான் போட்ட பேக்கெட் திறந்து அது எப்படி வரும்னு தெரில. ஃபஸ்ட்டு ஒரு பாயில் வந்தது, அதுக்கப்புறமா செகண்ட் பாயிலும் வந்துருச்சு. எப்படி வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நல்லா தான் இருந்தது, அதுக்கப்புறம் தான் போக போக ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. அது ஃபில்டர் பண்ணும்போது தான் அந்த கஷ்டம் இல்லை எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறமா இந்த பாயில் வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறமா கிளாஸில் 2 டம்ளர்லேயும் பார்த்திங்கன்னா சர்க்கரை போட்டுக்கலாம் அப்படின்னு ஆஃப் டீஸ்பூன் தான் போட்டேன். இப்போ போல் ஆவி அதிகமாக இருந்தது, அது ரொம்ப சூடாக இருந்ததுனால ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சூடு அதிகமாக இருந்தது, வீடியோ வந்து பிடிக்கவே முடியல சரியா. அதனால நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோ பிடிச்சிட்டேன். 2 கிளாஸ்லேயும் போடுற வரைக்கும் ரொம்ப இதாகிடுச்சு எனக்கு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் பிளேட்டில் வச்சுக்கிட்டு போய் பிஸ்கெட் கவர் பிரித்து அதில் வந்து பிஸ்கெட் இல்லை, அதை எடுத்து நான் இந்த மாதிரி வச்சுட்டு அம்மாவுக்கு வந்து காஃபி போட ஆரம்பிச்சிட்டேன். காஃபி பவுட்ரு அண்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை போட்டு அம்மாவுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் போட்டேன். எல்லாருக்கும் அப்புறம் வந்து பாலும் போட்டாச்சு. எல்லாமே வந்து 1 டீஸ்பூன் தான் போட்டுப்போம். இந்த வாட்டி வந்து ரொம்ப கோல்டு இருக்கனால, கோல்டு அண்ட் காஃபி 2 இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்ம 1/2 டீஸ்பூன் போட்டு 1 கிளாஸ் அளவு பால் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா நானும் அம்மா சேர்ந்து இது வந்து பழசாயிடுச்சுன்னு சொல்லி வாஷ் பண்ணி இது மேலே வந்து பெயிண்ட் பண்ணோம். இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.